ஹே கைஸ், 2 days before SRH vs LSG மேட்ச் வந்து நடந்துச்சு. அந்த மேட்ச்ல SRH LSG டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் KL ராகுல் வந்து கிரவுண்ட் அவுட் வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்ப LSG டீமோட ஓனர் சஞ்சீவ் கோயங்காவும் அவரோட ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல் வந்து பேசியிருக்காங்க. அத்தனை ஆடியன்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு IPL டீம் ஓனர் வந்து ஒரு பிளேயர் பயங்கரமா வந்து பேசியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி வீடியோ டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு IPL வந்து இப்படி நடக்கிறது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. MS தோனிக்கு இது வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல சஞ்சீவ் கோயங்கா தான் இருந்திருக்காரு. RPS விளையாடிட்டு இருக்கும்போது ஷாருக் கானுக்கும் சௌரவ் கங்குலிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து நடந்திருக்கு. இதை எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேட்சை பத்தி நம்ம வந்து பாத்திரலாம். இந்த சீசன் IPL ஒவ்வொரு டீமும் 200 250 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கும்போது LSG ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 166 தான் வந்து அடிச்சிருந்தாங்க. LSGக்கு ஒரு முக்கியமான மேட்ச்ல ஈஸியா தோத்துட்டு KL ராகுல் கிளவுஸ் எல்லாம் கழட்டி போட்டு கிரவுண்ட் அவுட் வெளியே வந்துட்டு இருக்காரு. இப்போ LSGயோட ஓனர் சஞ்சீவ் கோயங்கா அவரோட ஒய்ஃபும் KL ராகுல் அவ்வளோ கிரௌட் முன்னாடி வந்து கிரவுண்ட்லயே பயங்கர ஹார்ஷா வந்து பேசியிருக்காங்க. இந்த சீசன் IPL LSGக்கான ஒரு முக்கியமான மேட்ச்ல இப்படி ஈஸியா தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு KL ராகுல் கிரவுண்ட்லயே வந்து சஞ்சீவ் கோயங்கா பயங்கரமா ஹார்ஷா பேசியிருக்காரு. இதை வந்து சச்ச டாக்ஸிக் பிஹேவியர் பை IPL ஓனர் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரொம்ப வைரலா வந்து பேசிட்டு வராங்க. 2 years முன்னாடி தான் LSG வந்து IPL குள்ள வந்துச்சு. கிட்டத்தட்ட சஞ்சீவ் கோயங்கா அந்த IPL டீமை 7090 crore கொடுத்து வந்து வாங்கியிருக்காரு. இதுதான் வந்து ஒரு IPL டீமோட ஹையஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2016 and 17 வந்து CSK பேன் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம தலா டோனி வந்து RPS அப்படின்னு சொல்லி ஒரு டீமுக்காக வந்து விளையாடிட்டு இருந்தாரு. அப்ப அந்த டீமோட ஓனரும் சஞ்சீவ் கோயங்கா தான். இப்போ ஒரு சீசன் நம்ம தலா டோனிக்கும் RPSக்கும் பேட் சீசனா வந்து அமைஞ்சிச்சு. RPS வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் வந்து இருந்தாங்க. ஏதோ ஒரு குரூஷியலான மேட்ச்ல RPS தோக்கும் போது டோனி வந்து அந்த மேட்ச்ல போரா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆனா ஸ்டீவன் ஸ்மித் அந்த மேட்ச்ல ஏதோ 50 வந்து அடிச்சிருப்பாரு. ஏதோ ஒரு சீசனோட பேட் ஃபார்மை வச்சு டோனி இஸ் நாட் அ குட் கேப்டன் அண்ட் கிரேட் பிளேயர், ஸ்டீவன் ஸ்மித் இஸ் கிங் ஆஃப் RPS அப்படின்னு சொல்லி சஞ்சீவ் கோயங்காவோ அவரோட அண்ணனும் ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து ஆங்கிரியான சாக்ஷி டோனி என்ன பண்ணுவாங்கன்னா சஞ்சீவ் கோயங்காவுக்கு வந்து ரிப்ளை ட்வீட் வந்து போட்டிருப்பாங்க. பிளேயரை நீங்க வந்து தூக்கி பேசணும்னா இன்னொரு பிளேயர் வந்து டாலரேட் பண்ணி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்வீட் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி சஞ்சீவ் கோயங்காவும் சாக்ஷி டோனி அந்த ட்வீட் வந்து டெலீட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஷாருக் கானுக்கும் நம்ம சௌரவ் கங்குலிக்கு ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. கங்குலி கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கும்போது டாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் KKR வந்து பேட்டிங் பண்ணுமா பவுலிங் பண்ணுமா அப்படிங்கறத ஷாருக் கான் தான் டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு. மட்டும் இல்லாம ஒரு மேட்ச்ல பிளேயிங் 11 என்னவா இருக்கணும் அப்படிங்கறதையும் ஷாருக் கான் தான் டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சௌரவ் கங்குலி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஷாருக் கான் டாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மேட்ச் தோத்துருக்கும் அப்படிங்கறதையும் சௌரவ் கங்குலி மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் KKR வந்து கம்பீர் கேப்டன்சில ஒரு 2 டிராஃபி வந்து ஜெயிச்சாங்க. அப்ப கம்பீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஷாருக் கான் இந்த டீமை என்கிட்ட ஒப்படைக்கும் போது இது வந்து உன்னோட டீம், இந்த டீமை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணி எனக்கு ஒரு டிராஃபி மட்டும் அடிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கங்குலி என்ன சொல்லியிருப்பாருன்னா ஷாருக் கான் இதே மாதிரி என்கிட்ட ஒரு ஃப்ரீடமோட KKR டீம் வந்து கொடுத்திருந்தா நானும் வந்து டிராஃபி ஜெயிச்சு கொடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி, நீங்க சொல்லுங்க, IPL டீமோட ஓனருக்கும் IPL கேப்டன்ஸுக்கும் நடக்கிற சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாம் விட்டுறலாம். இப்ப KL ராகுலுக்கும் சஞ்சீவ் கோயங்காவும் நடந்த பிரச்சனையை மட்டும் பார்த்தோம்னா சஞ்சீவ் கோயங்கா பண்ணது தப்பா கரெக்டா? உங்களோட தாட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குரூஷியலான மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் IPL டீமோட ஓனர் வந்து அந்த IPL டீமோட கேப்டனையும் கோச்சையும் வந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து இருக்கு. ஆனா ஒரு கேப்டனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. எந்த இடத்துல வச்சு ஒரு கேப்டனை கொஸ்டின் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அத்தனாயிரம் கிரௌடுக்கு முன்னாடி ஒரு கேப்டனை வந்து கொஸ்டின் பண்றது வந்து கரெக்ட் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.